அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. தலைமுறையாக முனேஸ்வரனை கும்பிட்டுன்னு வர்றோம். சரி, அதுக்கு பலி கொடுக்குறோம். சரி, இப்போ நம்ம அப்பா செஞ்சார், இப்போ நம்ம செய்கிறோம், இப்போ நம்ம சந்ததி செய்ய போகிறாங்க. சரி, அது கண்டினியூ பண்ணணுமா? இது அதுக்கு முனேஸ்வரனா யாருமா? அது தெரியலையா சாமி? அது உங்களுக்கு தெரியாது தானே கும்பிட்டுருக்கிறீங்க. ஆமாம், தெரியாததான் இப்போ செஞ்சு. நமக்கு முன்னோருங்க காதில் கம்மல் போட்டிருந்தாங்க ஆம்பளைங்கெல்லாம். ஆமாம், பாதி மொட்டை அடிச்சுன்னு இருந்தாங்க இல்லை? ஆமாம். இப்போ முன்னோர் கும்பிட்டது சாமி கும்பிடணும். அதெல்லாம் வச்சு முனேஸ்வரன் கும்பிட்றதா இருந்தால் பிராந்தி வைக்கணும், சுட்டு வைக்கணும், பலி கொடுக்கணும், இதெல்லாம் வச்சு பண்ணணும். காட்டு ஏரியா இருந்தால் கருப்பு கோழி பலி கொடுக்கணும், ஊருக்கு வெளியே போய் கும்பிடணும், இதெல்லாம் பண்ணணும்ல. ஆமாம் சார். ஆனால் இதெல்லாம் பரம்பரையாக பண்ணுறோம். ஆனால் பரம்பரையாக மொட்டை அடிச்சதை ஏன் எடுத்து விட்டுட்டோம்? கிராப் வெட்டின்னு தெரியுறோம். கம்மல் போட்டுன்னு இருந்தார் பரம்பரை, அதையும் விட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு அப்படியே ஜம்முன்னு வச்சுன்னு வரோம். இது அறியாத காலத்தில் செய்ததை கலியுகத்தில் செய்யக்கூடாது. இப்போ நம்ம சந்ததிங்க செய்யக்கூடாது, தேவையற்றது. அது கடவுள்ன்றது உலகத்தில் ஒரு பொருள்மா. அதை மாரி ஜாதியோ மதமோ கிடையாது. அதுக்கு ஆளுக்கு ஒரு மதம் பிடிச்சி போய் மதத்தை வகுத்துக்குன்னு ஏன் கடவுள் உன் கடவுள்னு வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தனி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்துவனுக்கு ஒரு கடவுள், புத்தனுக்கு ஒரு கடவுள், இந்துக்கு ஒரு கடவுள், இந்துலேயே பெருமாளுக்கு ஒரு கடவுள், சிவனுக்கு ஒரு பக்தர், இப்படிலாம் கிடையாதுமா. இது மனுஷன் பண்ணிக்கின தவறு. மதங்கள் எதுக்காக துவக்கப்பட்டது ஆதியில்? உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற எல்லா மதத்தை விட பழமையான மதம் இந்து மதம். புத்த மதம் 8000 வருஷமாவது புத்தர் வந்து. மகாபாரதம் வந்து 5400 வருஷமாச்சு. இயேசுநாதர் வந்து 2021 வருஷம் ஆச்சு. நபிகள் நாயகம் வந்து 1600 வருஷம் ஆச்சு. இப்போது இத்தனை மதங்கள் இருக்குது. இதில் யார் சொல்கிறது கடவுள்? யார் சொல்கிறது அது கடவுள்னுக்குதா? கடவுள்ன்றது உலகத்தில் ஒன்று தான் இல்லையா? அப்போது அதை கும்பிட்றத விட்டு போட்டு காட்டேரியை கும்பிட்றேன், கன்னியை கும்பிட்றேன், முனேஸ்வரனை கும்பிட்றேன் அப்படின்னா இது அறியாமல் இல்லையாம்மா? அதான் பெரிய பயம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பயம் உனக்கு ஏன்? உனக்கு எதுக்குமா அந்த பயம்? பெரியவங்க உன் வயசில் ஜாக்கெட்டு போடாது இருந்தாங்க, நீ போடாது இருந்தான்னா போடாது இருக்கலாமே? இருக்க முடியாது. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். அப்போ கடவுளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்ல. அதை மாற்றிக்காதே. அவங்க பெரியவங்க சொன்னாங்க, ஒன்று உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் பெரியவங்க சொன்னாங்க, மற்றதெல்லாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்துக்கணும். அது எப்படிமா நியாயம்? பெரியவங்க அறியாமையில் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த பண்டிகை நாள்கள் வகுத்ததே கடவுளுக்காக இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்த பண்டிகைங்க வருத இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா சமைச்சு மனுஷனுக்கு வந்து ஓய்வு கிடையாது. அப்போ இப்போ வேலை கிடையாது, அப்போ ஓய்வு கிடையாது. அந்த ஓய்வு இல்லாத காலத்தில் இவன் ஓயாமல் உழைக்கிறான். அப்பன் தெரியல, அம்மா தெரியல, புள்ள தெரியல, அறிமுகமே இல்லாத வாழறானே. அப்போ இவனுக்கு ஒரு நாள் ஓய்வு வச்சாதான் ஏதாவது ஒரு காரணம் காட்டி இவன் குடும்பத்தோடு இருப்பான், இவன் நல்ல சாப்பாடு சாப்பிடுவான். அப்படின்றதுக்காக தான் இத்தனை பண்டிகையும் வகுத்தது. இந்த பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா முனேஸ்வரன் கும்பிட்டா நல்லா கறி மீனை போட்டு பலி போட்டு சாப்பிட்லாம். கிருத்திகை வந்துச்சுன்னா வடை பாயசத்தோடு சாப்பிட்லாம். பெருமாளுக்கு வந்துச்சுன்னா தழுவு போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்தோடு. இப்படி இந்த பண்டிகையை வகுத்ததே மனுஷன் வாய் உணவுக்கு தாம்மா. இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். இப்போ என் உடம்பு இருக்குது, ஒரு பீடி நெருப்பு பட்டுறது என் உடம்புல, நான் எவ்வளோ துடிச்சு போகிறேன். ஆனால் இன்னொரு உயிரை பிடிச்சி துடிக்க துடிக்க அறுக்கிறேன். அது என்ன நியாயம்? அதை அறுத்து தூண்டுறேன், அருவெறுப்பா இல்லை அது? அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் பத்திரகிரி. மண் உயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பதே காலம். அந்த மாதிரி எல்லா உயிரையும் என் உயிர் மாதிரி நீ நினச்சிட்டேன்னா நீ கடவுள்கள் பாதிடான்றான். ஆனால் மிருகம் தான் எல்லாத்தையும் ஒன்று அடித்து சாப்பிட்ணும். அதுக்கு ஜீவன் அதுதான் பழப்பு. இப்போ கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீன், பெரிய மீன், பெரிய மீன், முன்னொரு பெரிய மீன் அப்படி சாப்பிட்டு தான் வாழும். காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் அடித்து தான் சாப்பிடும். அதுக்கு தான் அதுக்கு அறிவு இல்லை.
அதுக்கு மனம் இல்லைன்னு வச்சுக்கிறோம். அதுங்கெல்லாம் எங்கன்னா வீடு கட்டின்னு வாழுதா? நம்ம வீடு கட்டின்னு வாழ்கிறோம், பொண்டாட்டி புள்ள குட்டி வச்சுக்கிறோம், மருமகம் வச்சுக்கிறோம், பேரம் பேச்சு, இவ்வளவு ஒரு குடும்பம்னு வச்சுக்கின்னு இந்த மாதிரி பாவ காரியத்தை பண்ணால் அந்த பாவத்தை எப்போ போய் தீர்க்கிறது? தீர்க்க முடியுமா? பின்ன முனீஸ்வரன் வந்தால் தீர்ப்பார் இதை. அவர் நல்லா சாப்பிட்டு போயினா நல்ல மனுஷமா நீ என்னை கும்பிட்டுக்கினேறின்ட்டு போவார். முனீஸ்வரன் காட்டேரின்றது முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யாரோ என் பரம்பரையில் இருந்தவங்க ஒரு நல்ல மனுஷன் செத்து போட்டான், கல்யாணம் காசி ஆகாது, அவன் தான் முனீஸ்வரன். யாரோ ஒருத்தர் என் பரம்பரையில் இருந்தோ குழந்தை பிறக்க முடியாமல் பாதி குழந்தையாகவும் பாதி சாவாகவும் போயிட்டான், அவள் தான் காட்டேரி. கல்யாணமே ஆகாத செத்து போனால் அவள் தான் கன்னி. இப்போ எங்கேயோ நடந்ததை தலைமுறையாக எடுத்துன்னு வந்தா இது அறியாமல் இல்லையா? மற்றதெல்லாம் விட்டுடுறோம், இதை மட்டும் பிடிச்சி திரியுமே. இப்படி பெரியவங்க செய்தெல்லாம் நீ செய்வியா? பெரியவங்க 1000 பேருக்கு வாரம் சோறு போட்டாங்க, நீ போடுவியா? வீட்டில் வர விருந்தாளிக்கே போட மாட்டேன்றிய. குண்டானை தூக்கி டமால் இப்படி போடுற, குண்டானை தூக்கி டமால் அப்படி போடுற, விருந்தாளி பார்த்த உடனே ரொம்ப ரப்பாக்குறாங்கன்னு போயிடுறானே. அதனால் பெரியவங்க கதைக்கும் இன்றைய கால கதைக்கும் இன்றைய காலத்துக்கு எது உதவும் அதை செய்யும். இந்த காட்டேரி முனீஸ்வரர்லாம் கற்பனை தான், நிஜம் கிடையாது. எவன் செத்தாலும் பிறந்து தான் ஆகணும். பிறக்காம இங்கே காட்டேரி முனீஸ்வரனை சுற்றி இருந்தால் மனுஷனை விட காட்டேரி முனீஸ்வரன் ஊரில் அதிகமாக இருக்குமா? ஒரு மனுஷன் கூட உலக முடியாது, துண்ணுடும். அதனால் அதெல்லாம் மறந்துட்டு ஊருக்கு நல்லது செய், உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தேடிக்கும். சரி சாமி, கோவத்தை எப்படி சாமி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கோவம் வரது இல்லைங்களா? கோவம் மனுஷனை பிறந்த வரும். மனுஷன் கோவம் வந்தால் தான் மனுஷன். ரொம்ப கோவம் வரலன்னா ஞானி. கோவம் வந்தாதான் மனுஷன் அஞ்ஞானி, கோவம் வரலன்னா ஞானி. அதனால் கோவம் வரணும், உனக்கு வந்தால் தானே நீ பொம்பளை. ஆனால் அந்த கோவத்தை குறைச்சிக்க பாரு. ஏன்னா எல்லா காலத்துக்கும் கோவம் உதவாது. உன் ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் கோவம் உதவும். உன் ஆதிக்கம் போய் உன் புள்ள ஆதிக்கம், உன் பொண்ணு ஆதிக்கம், உன் மருமவ ஆதிக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கோவப்பட்டு செவில் திருப்பிடுவாங்க. அதனால் கோவத்தை குறைச்சிக்கோ. நான் என்ற எண்ணம் இல்லாத செய்யணும். ஏன்னா தர்மம் வாங்குறவங்களுக்கு ஐயா சொல்லியிருப்பாரு, தர்மம் கொடுக்க வேண்டிய உன்னோட கடமை. தர்மம் கொடுக்கணும்னு நீ நினச்சிட்டேன்னு சொன்னால் யாரையும் பார்க்காத, மூஞ்சி முகம் பார்க்காத, பார்க்காம நீ தர்மம் பண்ணு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. சரி, இப்படியே பண்ணின்னு போகலாமா அப்படின்னா இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அங்கே நான் தர்மம் பண்ணுறேன்ற அந்த நினப்பு கொஞ்சமும் வந்துடக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்துடுச்சின்னு சொன்னால் நான் ஒரு விஷயம் பண்ணுறோம். இப்போ அன்னதானம் பண்ணுறாங்க. அன்னதானம் என்ன பண்ணுறான்? ஐயாவோட பிறந்த நாளை முன்னிட்டு, ஐயா சித்தி அடைஞ்ச நாளை முன்னிட்டு அப்படின்னு இந்த அன்னதானத்தை அவரோட பேரில் பண்ணும்போது வாங்குறவங்க எல்லாரும் சீடர் வைப்புறாங்களா? வாங்குற எல்லாம் பக்தராக வைப்புறாங்களா? இல்லை, குடிச்சிட்டு கூட வரலாம். ஆனால் பசின்னு வந்து நிற்கிறாங்க. இப்போ யார் வேணா வந்து வாங்குறாங்களே, இப்போ இந்த புண்ணியம், இது புண்ணியமா இல்லை பாவமா? புண்ணியம். எப்போ புண்ணியம்? ஐயா பேரில் பண்ணால் அது புண்ணியம். ஆனால் நாம் உள்நோக்கத்தோடு அங்கே எதையாவது பண்ணோன்னு சொன்னால், இப்போ வந்து வாங்குறாங்க தெரியுங்களா, அவங்க சரியான ஆட்களாக இல்லைன்னு சொன்னால் அவங்களால கிடைக்கக்கூடிய பாவம் உங்களை தான் வந்து சேரும். ஏன்னா நானுன்ற எண்ணத்தோடு அங்கே பண்ணால் இந்த பாவம் கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். அப்போ பொது நோக்கோடு பண்ணுறவங்க எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க கூடாது. முன்னிறுத்தணும்னு சொன்னால் பாவம் எப்படி வருதுன்னே தெரியாமல் நம்மளை வந்து சேரும். திருமூலர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த தானம் தர்மம் பண்ணுறவங்கள பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாரு, திலமத்தனை பொன் சிவஞானிக்கு ஈந்தால். திலமத்தனைனா எள்ளளவு. ஒரு எள்ளளவு பொண்ணை ஒரு சிவஞானிக்கு, சிவனே கதின்னு சதா சர்வகாலமும் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எள்ளளவு பொண்ணை கொடுத்தானா கூட போதும்பா. பலமுக்தி சித்தி பரபோக முக்தி தரும். ஒரே ஒரு எல்மோன அளவு ஒரு சிவனோட பக்தனுக்கு நீ கொடுத்தன்னு சொன்னால் பலமுத்தி சித்தி பரபோகமும் தரும். யாருக்கு கொடுத்தா? சிவனே கதின்னு யார் இருக்கிறாங்களோ, பட்டு போட்டவங்களாம் சிவனடியார் இல்லை, சிவனே கதின்னு இருக்கிறவங்களுக்கு நீ கொடுத்தா அந்த பொண்ணு எல்லளவு இருந்தால் கூட உனக்கு சித்தியும் முத்தியும்
பரமோகமும் தரும் அப்படின்றாரு. சரிப்பா, அப்படிலாம் கொடுக்கல, யாருன்னே தெரியாமல் கொடுக்குறேன் அப்படின்னா, நிலமத்தனை பொன்னை நின் மூடருக்கு ஈந்தாள் பலமற்றே பரபோகமும் குன்றுமே. என்ன ஆகுமா? நிலமத்தனை, இந்த பூமியில் இருக்கிற பொண்ணெல்லாம் எடுத்து ஒரு மூடனுக்கு நீ கொடுத்தனா, தானன்ற பேரில் பொண்ணு பொருளெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாத பாவத்தை செய்யக்கூடியவனுக்கு நீ கொடுத்தால் பலம் போயிடும். யாரோட பலம் போயிடும்? உன்னோட பலம் போயிடும். பர போகமும் உனக்கு சித்திக்காமல் போயிடும். ஏன்? தவறான ஒரு ஆளுக்கு தானம்ன்ற பேரில் உன்னை முன்னிறுத்தி நீ கொடுத்தேன்னு சொன்னால் அவன் தவறானவனாக இருந்தால் நீ தப்பிச்சு போகக்கூடிய வழியை அவனால் விளையக்கூடிய பாவம் உன்னை போக விடாமல் தடுக்கும். ஆனால் உண்மையான தேடி கண்டுபிடிச்சி நீ நிலமனக்கும் பொண்ணு கொடுக்க வேணாம், எல் முனை அளவு கொடுத்தனா கூட போதும். அதே பரலோகம் போகக்கூடிய அந்த வாசலை அது திறந்து வைக்கும். அப்போ நாம் என்ன பண்ணோம்? அன்னதானம் பண்ணணும். கரெக்டு. யாரை முன்னிறுத்தி பண்ணணுமோ அவங்கள முன்னிறுத்தி பண்ணால் நமக்கு அதோட பாவ பலனு நமக்கு கிடைக்காம தப்பிச்சு போகலாம். உள்நோக்கத்தோட நீ தர்மம் பண்ணால் கூட அந்த தர்மத்தோட பயன் நம்மளை வந்து சேராமல் பாவம் வந்து சேர்ந்துடும். இதை தானம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை கடைபிடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் தப்பிச்சு போகணுன்னு போய் ஒரு வேலியில் போய் மாட்டிக்கின மாதிரி ஆகி திருப்பியும் தப்பிச்சு வர வழி தெரியாமல் சிக்கி சின்ன பின்னம் ஆகிடுவோம். இதை நாம் எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். அவரை காரணம் காட்டின்னு பாவமும் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ தானம் தர்மன்றது நமக்கு பலம் கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும், நாம் தப்பிச்சு போகிறதுக்கு வழியும் காட்டணும். அதுதான் தானம் தர்மமாக இருக்கணும். அப்படி பண்ணணும். சரிங்களா? சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்